ஹாய் எவ்ரி ஒன். இதுவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். வாட் ஆர் த ஸ்டடி ஹேக்ஸ்? எப்படிலாம் படித்தா நம்ம சீக்கிரமாக படித்து முடிக்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுருக்கலாம், நல்ல எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கான ஒரு 7 8 டிப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ரீகால். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம படித்தது நம்மளால் ரீட்டைன் பண்ண முடியும். நம்ம ஒன்றும் எந்திரன் ரோபோட் மாதிரி கிடையாது, பார்த்ததும் அப்படியே மைண்டில் நிற்கிறதுக்கு. நீ இன்றைக்கி படிக்கிறனா இன்றைக்கி படித்த விஷயத்த நீ 2 நாள் கழிச்சு அது மீன்ஸ் ரிவைஸ் பண்ணணும். அதுவே வீக்கெண்டில் அந்த வீக் ஃபுல்லாக படித்ததை நீ ரிவைஸ் பண்ணணும். அதுவே அடுத்த வீக் போகிறப்போ போன வீக் படித்ததெல்லாம் சேர்த்து ரிவைஸ் பண்ணணும். அப்படி ரிவைஸ் பண்ண தான் உன் மைண்ட் அதில் ஆக்டிவாக ஸ்டோர் ஆகும். அப்போ தான் உனக்கு அடுத்த தடவை படிக்கும் போது அது ஈஸியாகும். நெக்ஸ்ட் போமோடாரோ டெக்னிக். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டெக்னிக் தான். எல்லோரும் இது தான் ஃபாலோ பண்ணுவோம். 25 மினிட்ஸ் படிக்கணும், 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். 25 மினிட்ஸ் படிக்கிறோம், 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறோம். அப்படி படிக்க நம்மளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. நான் எப்பயுமே ஒன்று சொல்கிறது தான், எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறது முக்கியமே கிடையாது. நீ அதை படித்த 20 நிமிஷமாக இருந்தாலும் 20 நிமிஷம் நீ சரியாக படிச்சியா, அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் விஷுவல் எய்ட்ஸ். நார்மலாகவே ஹியூமன் பீயிங்ஸுக்கு இந்த மாதிரி ரிட்டன் மெட்டீரியலை படிக்கிறத விடலும் இந்த பிக்சரை பார்த்து நம்மளுக்கு புரியுறது அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு கான்செப்ட் புரியலைன்னா அதுக்கு இமேஜாக ஏதாவது இருந்தால் அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா அந்த மாதிரி படிக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செட் கோல்ஸ். செட் கோல்ஸுங்கிறது நம்ம எப்படி சொல்லலான்னா, நான் இன்றைக்கி இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படித்தா தான் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. பிளானே இல்லாமல் ஆரம்பித்தா அதை எப்படி நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும்? அதை எப்பவுமே மைண்டில் செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த நாலேஜ் அதிகமாக தான் ஆகும், என்றைக்கும் கம்மி ஆகாது. அதனால் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டே ஆர்கனைஸ்டுங்கிறது நோட்ஸ் எடுத்து படிப்பீங்க. நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து படிக்கிறத ஒரு ஆர்கனைஸ்டாக எழுதி வச்சுருக்கணும். அடுத்த தடவை நீங்கள் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு புரியணும். உங்களுக்கே புரியாத மாதிரி நீங்கள் எழுதி வச்சு படிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பி ஃபோக்கஸ்டு. பி ஃபோக்கஸ்டுங்கிறது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. நீங்கள் 25 மினிட்ஸ் படிக்கிறீங்கன்னா அதை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வேறு எதை பற்றியும் நீங்கள் யோசிக்கவும் கூடாது, டைவர்ட்டும் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் யூஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸு. இது என்னென்னா நம்ம சின்னதாக எழுதி வைக்கிறது. இப்போ நான் ஏதோ ஒரு பொட்டானிக்கல் நேம் படிக்கிறேன், அது எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுன்னா நான் அதை செவுத்தில் எழுதி வச்சு படிக்கிறேன். அந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரே இடத்துல உட்காந்து படிக்காமல் வேறு இடத்துல உட்காந்து படிக்க ட்ரை பண்ணால் ஒரு புது என்விரான்மெண்ட்டாக இருக்கும், படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க, எல்லாமே ஞாபகம் இருக்கும்.